நவகிரகங்களில் செவ்வாய் ஸ்தலமாக விளங்கும் வைத்தீஸ்வரன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. பக்தர்கள் இன்று உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல்நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் தனி சன்னதிகளில் செல்வமுத்து குமாரசாமி, செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகன், தன்வந்திரி ஆகிய சுவாமிகள் அருள்பாலிக்கின்றனர். தீராத நோய்களை தீர்க்கும் தலமாக இக்கோவில் விளங்கி வருகிறது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலுக்கு 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் கொரோனா பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பக்தர்கள் பங்கேற்பின்றி குடமுழுக்கு விழா நடைபெற்றது. விழாவையொட்டி 8 கால யாக சாலை பூஜைகள் 25ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. யாகசாலைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட கடங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு இந்நிலையில் இன்று காலை வைத்தீஸ்வரன் கோவிலில் 4 ராஜகோபுரங்கள், கற்ப விநாயகர், வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி அம்பாள், செல்வமுத்து குமாரசாமி, அங்காரகன் ஆகிய சுவாமி, மூலவர் விமானங்கள், விமான கலசங்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கோவில் கும்பாபிஷேகத்தை கண்காணிக்க உயர்நீதிமன்றத்தால் IAS அதிகாரி விக்ராந்த் நாத் ராஜா, உயர்நீதிமன்ற சிறப்பு அரசு வழக்கறிஞர் கார்த்திகேயன் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தனர். 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்ததால் பக்தர்களுக்கு நகருக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. தருமபுர ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா, இந்து அறநிலைத்துறை இணை ஆணையர் அசோக்குமார் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ada